வணக்கம் மகளே. டெக் பாஸுக்கும் சுதர்ஷனுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவங்க தரப்புலேருந்து எங்கள் சைடில் எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க சைட்லேயும் எங்கள் சைடில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் 2 வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 4 வீடியோ. ஸோ இந்த 4 வீடியோவையும் நான் பார்த்தேன். இந்த 4 வீடியோலையும் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு 10 கேள்விகள் கேட்குறேன். இந்த 10 கேள்விகளுக்கு சுதர்ஷனால் ஆன்சர் பண்ண முடியுமா? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சுதர்ஷனுடைய ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? நான் 10 கேள்விகளை சொல்கிறேன், முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி, எதுக்கு கம்பெனியை விட்டு வெளியே வந்த பிறகு அவருடைய ஆப்பிள் ஐடியை வச்சு டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணார்? ஏன் அதை பற்றி எந்த இடத்துலையுமே வந்து பேசலை? 2 வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு வீடியோ 1 ஹவர் வெளியிட்டிருக்காரு. அந்த 1 ஹவரில் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி ஏன் வாயை திறக்கலை? 2வது கொஸ்டின், 50% ஷேர் கேட்டேன், அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. நான் உடம்பு சரியில்லை அது இது ஏதோ காரணம் சொல்லி பார்த்தா அவங்க கேட்குற மாதிரி இல்லை, அதனால் அவங்க ஈகோவை டச் பண்ணுற மாதிரி நான் வந்து 50% ஷேர்ஸ் கேட்டேன், அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவங்க கொடுத்துருந்தா அதே கம்பெனியில் தானே நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. 3வது கொஸ்டின், அதாவது அவங்க வந்து 99% வந்து பெய்டு கண்டென்ட் போடுறாங்க, 1% தான் ஒரிஜினல் கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, நீங்கள் எப்படி கண்டென்ட் போடுவீங்க? நீங்கள் எல்லாமே போகிறது எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் தான், பெய்டு கண்டென்ட்டே நீங்கள் போட மாட்டீங்க. நீங்கள் மக்களுக்கு விசுவாசமாக இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்து மக்கள் வந்து உங்கள் முகத்தை பார்த்து தான் மக்கள் நம்புவாங்க. அதனால் நான் வந்து பொய்யே பேச மாட்டேன், நான் இனி உண்மையை தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தீங்களே. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெய்டு கண்டென்ட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணவே மாட்டிங்களா? யூடியூப்பில் வரக்கூடிய அந்த சேலரியை வச்சு அவ்வளோ பேருக்கும் சம்பளம் கொடுத்து சமாளிச்சிருவீங்களா? 4வது கொஸ்டின், வாழ விடு அப்படின்னு சொல்லி கடைசியாக வெளியிட்ட அந்த வீடியோவில் சுதர்ஷனுக்கு நாங்கள் 84 லட்ச ரூபா கடைசி 6 மாதத்தில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. 6 மாதத்தில் 84 லட்ச ரூபா சம்பாதிக்கிற நீ வந்து சாதாரண ஆள், ஆனால் அவங்க வந்து கார்பரேட்டா? இது என்ன விதத்தில் நியாயம்? உனக்கு 84 லட்ச ரூபா கிடச்ச மாதிரி தானே அவங்களுக்கும் 84 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க இந்த பணத்தை இன்வெஸ்ட் வேறு பண்ணுறாங்க. நீ வந்து என்ன ரிவ்யூ பண்ணாலும் சரி, அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணுமா 1 லட்ச ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணுமா அதில் ஒரு 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீ எதையுமே பண்ணாமல் வெறும் ஒரு வீடியோ மட்டும் போட்டு வீடியோ முன்னாடி வந்து பேசுகிறது மட்டும்தான். நீ எடிட்டிங் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா வேலைத்துக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து சம்பளத்துக்கு ஆளும் வச்சுக்கிறாங்க. ஜஸ்ட்டு வீடியோவில் முகத்தை காட்டுறதுக்கு மட்டுமே நீ 33% வந்து வாங்கிடுற. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஆள், எடிட் பண்ணுறதுக்கு ஆள், லொட்டு லொசுக்கு கேமராமேனுக்கு ஆள், எல்லாத்துக்கும் தனியாக சம்பளம் கொடுத்துட்டு உனக்கு 33% வரை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற நீ வந்து அவங்கள வந்து கார்ப்பரேட்டு நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற. 5வது கொஸ்டின், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வேறு ஒரு புதுசாக ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் நான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் நான் வெளியே வரும்போது அவங்க அந்த காசை கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சேன். ஆனால் அவங்க நேற்று வாழ விடு அப்படிங்கிற விஷயத்தை என்ன சொன்னாங்கன்னா, அந்த கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அதுக்கு நாங்கள் இன்னும் லாபமே எடுக்கலை. அப்படி இருக்கும்போது நான் போட்ட பணத்தை மட்டும் கொடு அப்படின்னு அவன் கேட்கும்போது, நாங்கள் மொத்த கம்பெனி நான் கொடுத்துறோம், நாங்கள் போட்ட பணத்தை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்போது அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், இதில் நாங்கள் எந்த விதமான லாபமும் வைக்கல, இந்த கம்பெனி இன்னும் டெவலப் ஆகலை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீ ஏன் உன் வீடியோவில் பேசவே இல்லை சுதர்ஷன்? ஏன் அதை நீங்கள் மறைச்சிங்க? 6வது கொஸ்டின், கோடியில் புரளும் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க. அதே மாதிரி உங்களுடைய டெக் சூப்பர் ஸ்டார் சேனலில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க. ஸோ இந்த 2 வீடியோ பார்க்கும்போது எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அதாவது அந்த கோடியில் பொருளும் அந்த வீடியோவில் என்ன பேசியிருப்பீங்கன்னா, இந்த டெக் பாஸில் நானும் ஒருத்தன், முருகேசனும் ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் இருக்கார், நானும் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்த பிறகு, டெக் பாஸ் விட்டு வெளியே வந்த பிறகு, நான் வந்து ஷேர் ஹோல்டர் மாதிரி நீங்கள் பேசாமல், நான் வந்து ஒரு ஒர்க்கர் தான், அவங்க தான் வந்து ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண உங்கள் மேலே வந்து மக்கள் பரிதாபப்படுறதுக்காக இப்படி மாதிரி பேசியிருப்பீங்க. அந்த 2 வீடியோவும் பார்த்தா மக்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதில் ஒரு ஓனர் மாதிரியே நீங்கள் பேசியிருப்பீங்க, இதில் நான் வந்து ஒரு எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லி மக்கள் உங்கள் மேலே வந்து பரிதாபப்படுற மாதிரியே பேசியிருப்பீங்க. உங்கள் நடிப்பு அதில் தெளிவாகவே தெரியும். அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின், அந்த டெக் பாஸ் வந்து நாங்கள் ரன் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதில் வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை, பணம் வந்து சம்பாதிக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கோடியில் புரளும் டெக் பாஸில் பேசியிருப்பீங்க. அந்த சேலரியை நாங்கள் வந்து 3 லட்சம் வரைக்கும் சேலரி கொடுப்போம், லாஸ்ட் மந்த்து சாப்பாட்டுக்கு மட்டுமே நாங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணோம், 60,000 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணோம், அதுக்கு போக கரண்ட் பில் இருக்குது, நாங்கள் வாங்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் நாங்கள் தான் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்குவோம், அப்படி வாங்குவோம், அதுக்கு செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ செலவு இருக்குது, நாங்கள் கொஞ்சமாக தான் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது எனக்கு 60 லட்ச ரூபா இது இருக்குது, 60 லட்ச ரூபா தரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே. ஒன்றுமே சம்பாதிக்கலைன்னு சொல்லிட்டு எங்கேருந்து இந்த 60 லட்ச ரூபா வந்துச்சு? அதுவும் உங்களுக்கு மட்டுமே 60 லட்ச ரூபானா அதில் அப்போ அவருக்கு ஒரு 60 லட்சம், அதுக்கு இன்னொரு ஓனருக்கு 60 லட்சம், இப்படி கோடிக்கணக்காக போடுறதே. இதெல்லாம் நீங்கள் ஏன் வந்து அந்த வீடியோவில் வந்து எதுவுமே கிடைக்காத மாதிரி ஏன் நீங்கள் பேசணும்?
8வது கொஸ்டின். வெளியே வந்த பிறகு எதுக்கு அந்த கம்பெனியை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நாளாக ஒரு 5 வருஷமாக அவங்க கூட தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. நீங்கள் கேட்ட அந்த 33% கண்டிஷனாக கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை 50% கேட்டு அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் தொடர்ந்து அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்படி வெளியே வந்த பிறகு அந்த கம்பெனியை அழிக்கணும்னு நினைக்கிறது, அந்த கம்பெனியோடைய ஸ்டோரேஜ் எல்லாமே டெலீட் பண்ணுறது, அங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் தான் பக்கம் இழுத்துக்கிறது. நீங்கள் பேசின வீடியோஸில் கூட எனக்கு 60 லட்ச ரூபா பாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. வரும்போது எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்தாங்க மட்டும் தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவங்க 6 மாதமாக நான் 84 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையே நீங்கள் மறைச்சிங்க. 9வது கொஸ்டின். நடந்தது இதுதான் நடந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அதை மட்டுமே பேச வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாமல் சினிமாவில் டைலாக்ஸ்லாம் சேர்க்குறது, மியூசிக்கை சேர்க்குறது, பேக்ரவுண்டு மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நீங்கள் செய்யணும்? அவங்க தெளிவாக வீடியோ அது என்ன நடந்துச்சு அப்படின்னு வீடியோவில் மட்டும் தான் பேசியிருக்காங்க. தேவையில்லாமல் மீம்ஸ் போடுறதோ, தேவையில்லாமல் காமெடி நடிகர் டைலாக்ஸ் போடுறதோ எதுவுமே அவங்க பேசலை. ஜென்யூனாக அழகாக டீசெண்டாக வீடியோவை வெளியிட்டாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வெளியே என்ன சொன்னீங்க, அவங்க கார்ப்பரேட்டு என்ன அழிக்கிறதுக்காக நிறைய காசு கொடுத்து மீம்ஸ்லாம் பண்ணுறாங்க, அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் செய்ய நினைக்கிறவங்க தன்னுடைய வீடியோஸில் ஏன் ஒரு மீம்ஸ் கூட போடலை? ஏன் உங்களை நக்கல் பண்ணுற மாதிரியோ கிண்டல் பண்ணுற மாதிரியோ ஏன் ஒரு டைலாக்ஸ் கூட அவங்க சேர்க்கவும் இல்லை? நீங்கள் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ண ஒரே நாளில் ஒரு 2-3 நாள் கூட எடுத்துக்கலாம். 2-3 நாள்லேயே 10 லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. 1 மில்லியன் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த 1 மில்லியன் பேரை எதிர்த்து அவங்க மீம்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணி அவங்க மீம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்களா? இவ்வளோ ஆதரவு இருக்க உங்களை எதிர்த்து அவங்களால பே பண்ணி அந்த அளவுக்கு மீம்ஸை கொண்டு வந்துட முடியுமா? ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசணும்? கடைசியாக 10வது கேள்வி. சன் ஆஃப் மாலதி சுதர்ஷன் அப்படிங்கிற ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணேன், அது என்னுடைய சேனல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படியும் போய் சொல்லிட்டீங்க. அவங்க டேரெக்டாக நேற்று கடைசியாக வெளியிட்ட வாழவிட சேனலில் தெளிவாகவே காட்டிட்டாங்க. சுதர்ஷனுடைய சேனல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், வரும்போதே அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வருது. ஏன்னா இது எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சேனல் தான், அது நாங்கள் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ப்ரூஃபு அவனுடைய சேனலில் அந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டே காட்டிட்டாங்க. ஆனால் நீங்கள் அது என்னுடைய சேனல் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் இப்படி போய் சொன்னீங்க? இந்த 10 கேள்விக்கும் உங்களுடைய பதில் என்ன? முடிஞ்சால் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் மொத்தம் 10 கேள்வி கேட்டிருக்கேன். நீங்கள் டெக்பாஸுடைய ஃபாலோவர்ஸாக இருந்தால், அதாவது நீங்களும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, சுதர்ஷன் வெளியிட்ட அந்த 2 வீடியோவையும் பார்த்துருப்பீங்க, டெக்பாஸ் வெளியிட்ட அந்த 2 வீடியோவையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த 10 கேள்வியும் கேட்டிருக்கேன். ஸோ இந்த 10 கேள்வியிலையும் உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிலை தெரிவிக்கலாம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது பற்றின நிறைய விஷயங்கள் ஆடியோக்களும் வீடியோக்களும் வெளியிட போகிறாங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். ஸோ முதல்ல இந்த 10 கேள்விக்கு சுதர்ஷன் கிட்ட எந்த பதில் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.